எப்படி மேம் அப்போ கல்யாணம்னு சொல்லும்போது ஆல்ரெடி சாரி எவ்வளோ பிடிக்கும்னா கல்யாணத்துக்கு பார்த்து எடுத்திருப்பீங்களா மேம்? இதுதான் ரொம்ப இதுங்க நீங்கள் மிஸ்கன்செப்ஷன். ஏன்னா எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடி ஐ ஹேட் எக்ஸாக்ட்லி 3 daysங்க. அது வரைக்கும் நான் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு நைட்டு வந்து ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே வர சொல்லி கேட்டாங்க. ஸோ எல்லோரும் போய் அந்நேரத்துக்கு தான் சாரீஸ் எடுத்தோம். நான் வந்து புதுசாக இருந்ததுனால நர்வஸாக இருந்ததுனால நான் சாரி இது மாதிரிலாம் போய் வாங்கினதே கிடையாது. ஸோ எது கேட்டாலும் ஓகேன்னு சொல்லி நான் வந்துட்டேன். நான் அப்புறம் தான் ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு போது தான் சாரீஸே பார்த்தேன். நான் புரட்சி தலைவர் தான் வந்து பண்ண போகிறாங்க, சிவாஜி சார் வர போகிறாங்க, அதெல்லாம் இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் கரெக்டாக நடக்கணுமேன்னு அந்த ஒரு பயத்திலே இருந்தது. ஸோ காஸ்டியூம்லலாம் அன்றைக்கி இன்ஃபேக்ட் கான்சன்ட்ரேஷனே போகல. அது கூட நீங்கள் பாருங்கள் எப்படி ஒரு பிரைடாக ப்ளீட்டெல்லாம் பண்ணி அழகாக எல்லாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக கட்டியிருக்கேன்னா நெத்தியில் ஒரு தின்னூறு இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சார் போட்டார், நீ இப்போ மேக்கப் ஷூட்டிங் நினச்சிட்டு மேக்கப்பெல்லாம் போட்டு வந்துடாதுன்னு. நான் நினச்சேன் அவருக்கு வந்து சாரீஸ்லாம் செலக்டே பண்ண தெரியாதான் சொல்லிட்டே இருப்பாரு. ஆனால் அவர் எப்போ வாங்கிட்டு வந்தாலும் அந்த சாரி வில் பி ரியலி யூனிக் அண்ட் நைஸ். ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் சாரி அவர் கொடுத்தது உங்களுக்கு? மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட். நம்ம கூட தி பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் அண்ட் ஆண்டர்ப்ரனர் பூர்ணிமா பாக்யராஜ் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சௌபந்திகா. எப்படி அதாவது மிஸ் வாவ் தமிழா, மிஸ்ஸஸ் வாவ் சொல்லலாம்ல? எஸ், நான் அதை சொல்கிறேன் மேம். எனக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் உங்களோட சாரிக்குமான கனெக்ஷனில் இருந்தே ஆரம்பிக்கணும்னு இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஷூட்டிங் பண்ண ஆரம்பித்ததுலேயே நீங்கள் தான் உங்களோட ட்ரெஸ்லாம் இது பண்ணியிருக்கீங்கிறது. பட் வேர் டிட் யுவர் கனெக்ஷன் ஸ்டார்ட் வித் சாரி? சாரி எனக்கு வந்து நான் டீனேஜ்லேருந்தே கட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டைலாக, அப்போ வந்து ஐ டோன்ட் நோ, அந்த யங் ஏஜ்னால அந்த லாட் ஆஃப் இந்த ஆர்ட் சினிமாலாம் நான் பார்த்த டைமாக இருந்தது. ஸோ ஐ வாஸ் ஹைலி இன்டு காட்டன் சாரீஸ். அப்போல்லாம் வந்து பாம்பேயில் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து நல்ல காட்டன் சாரீஸ், நல்ல கிறிஸ்ப் காட்டன் சாரீஸ் வித் நைஸ் ப்ளவுஸ் அந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஸோ அப்போ ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் ஈவன் 18, ஒரு 16-17 நான் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் போனேன்னா ஒரு காட்டன் சாரீ கட்டிட்டு போகிற மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் நான். பட் லேட்டர் ஆன் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு ஹேவ் அ குட் சாரீ கலெக்ஷன். ஏன்னா எனக்கு ஒரு ஒரு பொண்ணோட பியூட்டினாலே ஐ திங்க் ஹவு ஷீ ட்ரேப்ஸ் ஹர்செல்ஃப் இன் அ சாரி, அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இட்ஸ் அ வெரி வெர்சடைல் கார்மெண்ட் நான் சொல்லுவேன். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்மெண்ட்ஸ் நான் சொல்ல முடியும்னா ஐ திங்க் இட்ஸ் அ சாரி ஒன்லி. ஸோ அது வந்து எனக்கு ஐ ரியலி லவ் சாரீஸ். பட் அட் த சேம் டைம் நான் சாரி மட்டும்தான் கிடையாது. வைல் ஒர்க்கிங் ஐ எம் மோர் கம்ஃபர்டபுள் இன் வேரிங் dresses and clothes, salwar sets or tunic pants and things like that. So நான் ஒர்க் பண்ணும்போது நிறைய அந்த மாதிரி கம்ஃபர்ட்காக போடுவேன். சாரி கட்டினா ஐ ஃபீல் வெரி ட்ரெஸ்ட் அப் அண்ட் நைஸ். ஸோ உங்களோட சாரி கலெக்ஷன் நீங்கள் சேர்த்து வாங்க ஆரம்பிச்சது எப்போ மேம்? சாரி கலெக்ஷன் தான் பேசிக்லி ஐ திங்க் ஆஃப்டர் மேரேஜ் தான். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கொடுத்த கொஞ்சம் சாரீஸ் இருந்தது அண்ட் காட்டன் சாரீஸ். எங்கள் அம்மா எப்போவுமே காட்டன் சாரீஸ் தான் கட்டுவாங்க. ஸோ எங்கள் அம்மாவோட சாரீ காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸே நிறைய இருந்தது. ஸோ அது வந்து அவங்களுக்கு இந்த கோட்டா சாரீஸ், பெங்கால் காட்டன் சாரீஸ், அப்புறம் நம்ம மதுரை சாரீஸ், கோயம்புத்தூர் காட்டன்ஸ், அதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் அம்மா நினச்சாலே எனக்கு வந்து ஐ ரிமெம்பர் காட்டன் சாரீஸ் அந்த மாதிரி ஒரு டைமாக இருந்தது. பட் நான் வந்து ஐ ஸ்டார்டட் வேரிங் ஆல் டைப்ஸ் ஆஃப் சாரீஸ். அஃப்கோர்ஸ் இனிஷியலாக எனக்கு வந்து சீசன் டைப் நான் சொல்லுவேன். சம்மர் வந்தால் எல்லாம் காட்டன்ஸ் வெளியில் வரும். நம்ம நவம்பர் டிசம்பர் வந்தால் எனக்கு சில்க்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட் அந்த மாதிரி க்ளோத்ஸ் வில் கம் அவுட். ஈவன் ட்ரெஸ்ஸஸில் கூட அப்படி தான். சம்மரில் பார்த்தீங்கன்னா ஐ ஆல்வேஸ் பி இன் காட்டன்ஸுங்க. அண்ட் நம்ம அகெயின் டிசம்பர்லாம் வந்தால் கொஞ்சம் நைஸ் வெதர் இருக்கும்போது ஐ லைக் டு வேர் சம் நைஸ் ஃபுல் ஸ்லீவ்ஸ் அண்ட் சில்க்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சேர்த்து வச்சு நிறைய சாரீ இருந்திருக்குள்ள மேம். எவ்வளோ சாரீஸ் இருக்கு உங்கள் கையில்? எவ்வளோலாம் எனக்கு தெரியாது. அப்பப்போ ஏதாவது எடுத்து கொடுத்துருவேன். நான் நிறைய பேருக்கு சாரீஸ் எடுத்து கொடுத்துருவேன். ஸோ சாரீஸ்னு பார்த்தா நிறைய இருக்குது கலெக்ஷன். அந்த நடுவில் சீரியல்லாம் பண்ணும்போது அந்த கலெக்ஷன் வேறு நிறைய சேர்ந்துச்சு. டீனேஜ்லேயே கட்ட ஆரம்பிச்சதில் விச் இஸ் யுவர் பர்சனல் ஃபேவரட் சாரீ டில் டேட்? சில்க் நான் சொல்லுவேன். நான் எங்கள் அம்மாவோட சில்க் சாரீ இன்னி வரைக்கும் நான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன்னா. இன்ஃபேக்ட் 1 or 2 சீரியல்ஸில் கூட கட்டியிருக்கேன். அது மட்டும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் எப்பவும் கட்டியிருக்கேன். பிகாஸ் ஐ ஃபீல் கெட் அ வெரி கம்ஃபர்டபுள் ஃபீலிங் அந்த சாரீ கட்டும்போது. அண்ட் ஐ ப்ரிஃபர் நைஸ் சாஃப்ட் ட்ரேப்ஸ் அந்த மாதிரி தான். இந்த ரொம்ப மொடன்னு இருக்கிற மாதிரி சாரீஸ் நான் கட்ட மாட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், பாடியோட அப்படியே நல்ல சாஃப்டாக ட்ரேப் ஆனாலே இட்ஸ் வெரி நைஸ். ஸோ இட்ஸ் பீன் லைக் ஆல்மோஸ்ட் ஃபார் 40-50 இயர்ஸ் ஆகும்போது எப்படி உங்களோட கல்ச்சர் சேஞ்ச், சாரீ செலக்ட் பண்ணுறதோட ஐடியா எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? முன்னாடி எப்படி கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அண்ட் நவ் இப்போ வைட் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. சில்க்லேயே சாஃப்ட் சில்க் மாதிரி ரொம்ப
லைக் திக் சில்க் இல்லாமல் வருது இல்லையா? ஸோ ஹவ் ஹேஸ் இட் சேஞ்ச் நீங்க உங்கள் பர்ச்சேஸில்? அதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கம்ஃபர்ட் தான் ஜாஸ்தி பார்ப்பேங்க. எனக்கு ரொம்ப வந்து நல்ல ரிச் சாரீஸாக இருக்கும், பட் ரொம்ப முடன்னு ஸ்டிஃபாக இருந்தால் நான் கட்டுறதுக்கு எனக்கு பிடிக்காது. பிகாஸ் எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. எப்போ அதை மாற்றி நம்ம வேறு ட்ரெஸ்ஸு போடுவோன்னு அப்படின்னு ஆகிடும். ஸோ சாஃப்ட் சாரீஸாக இருந்ததுன்னா ஐ மீன் ஹோல் டே கூட நம்ம கட்டினா ஒரு கஷ்டமே தெரியாது. ஸோ சாஃப்ட் சாரீஸ் தான் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர். ஸோ உங்களுக்கு ஒரு 2-3 ஃபோட்டோ காட்டுறேன் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ மேம் ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது என்னோடய பர்சனல் சாரீ கிடையாது, ஷூட்டிங்காக கட்டின சாரீ இது. ஸோ இட் வாஸ் பனாரஸ் ஜார்ஜெட் சாரீ. அந்த சீனுக்கு தே வாண்டட், ஐ திங்க் இட் வாஸ் சம் வெட்டிங் சீன் அது மாதிரி ஏதாவது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக எந்த படத்து ஞாபகம் இல்லை. பட் அதனால் கொஞ்சம் நல்ல ரிச்சான சாரீ அது. ஸோ ஜார்ஜெட்னாலே கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இட்ஸ் பனாரஸ் ஜார்ஜெட். ஸோ நல்லா ரிச்சாக இருக்கும் அந்த சாரீ. எனக்கு நீங்கள் பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஈச் ஸ்டேட் ஒரு ஈச் சைட்லேயே ஒரு ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த் சவுத் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து சாரீஸ் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அஃப்கோர்ஸ் இன்னி வரைக்கும் எனக்கு வந்து எல்லா ஸ்டேட்டோட சாரீஸ் இல்லைங்கிட்ட. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பெங்கால் காட்டன் சாரீஸில் பார்த்தா பெங்கால் காட்டன் ரொம்ப பிடிக்கும். அண்ட் பட் சில்கில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்கா சில்க்னு ஒன்று வரும், அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஒரு மாதிரி மஸ்லின் மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மோதிரத்துக்குள்ளேருந்து அப்படி ஃபுல் சாரீ வரும்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்குமா அது. ஸோ அந்த சாரீஸ்ன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது நம்மளுக்கு சவுத்தில் அஃப்கோர்ஸ் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் ஆர் ஸ்டில் மை ஃபேவரெட். இது அதே மாதிரி வெஸ்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாந்தினி சாரீஸ். ஏன்னா நான் நார்த்தில் பாம்பே சைடில் நான் பாம்பேயில் பிறந்ததுனால எனக்கு அந்த சாரீஸ், இந்த பைட்டினி சாரீஸ் மகாராஷ்டிராவில் கிடைக்கும், இந்த பூனா சைட்லலாம் கிடைக்கும். அந்த சாரீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நார்த்தில் வந்து பனாரஸ் சாரீஸ்னால் அது ஸ்டில் ஒன் ஆஃப் மை ஃபேவரெட். ஏன்னா அதோட ஒரு தனி ஒரு பியூட்டி இது. அந்த பனாரஸ் டிசைன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி சாரீஸும் ரொம்ப பிடிக்கும். அஸ்ஸாம் சில்க்குனா ரொம்ப பிடிக்கும், ஒரிசா பாகல்புரினா அந்த மாதிரி பிடிக்கும், ஆந்திராலேருந்து இக்கத்துனா ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருக்குது. எந்த ஸ்டேட்லேருந்து சாரீ வாங்கல மேம்? இன்னும் நிறைய ஸ்டேட்ஸ் நாங்கள் பார்த்தா நம்ம இந்தியாவில் தான் ஸ்டேட்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு. மேரேஜ் ஃபோட்டோ எப்படி மேம்? அப்போ கல்யாணம்னு சொல்லும்போது ஆல்ரெடி சாரி எவ்வளோ பிடிக்கும்னா கல்யாணத்துக்கு பார்த்து எடுத்திருப்பீங்களா மேம்? இதுதான் ரொம்ப இதுங்க நீங்கள் மிஸ்கன்செப்ஷன். ஏன்னா எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடி ஐ ஹேட் எக்ஸாக்ட்லி 3 டேஸுங்க. அது வரைக்கும் நான் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து என்ன போய் எடுத்தாங்க, எனக்கு ஒரு நைட்டு வந்து ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே வர சொல்லி கேட்டாங்க. ஸோ எல்லோரும் போய் அந்நேரத்துக்கு தான் சாரீஸ் எடுத்தோம். ஸோ அவங்க எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஐ டோன்ட் நோ, நான் வந்து புதுசாக இருந்ததுனால நர்வஸாக இருந்ததுனால நான் சாரி இது மாதிரிலாம் போய் வாங்கினதே கிடையாது. ஸோ எது கேட்டாலும் ஓகேன்னு சொல்லி நான் வந்துட்டேன். நான் அப்புறம் தான் நான் ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு போது தான் சாரீஸே பார்த்தேன். நான் ஜஸ்ட் ஓகே பண்ணி, ஆமாம் இப்போ இருக்கிற இதெல்லாம் பார்த்தா தே ஈவன் செலக்ட் த கலர்ஸ், எனக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் வேணும் அதெல்லாம் பண்ணுறாங்க. எனக்குலாம் எதுக்குமே டைம் இல்லை. நான் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருந்ததுனால எனக்கு எதுக்குமே டைம் இல்லை. ஒரு பியூட்டி பார்லர் கூட போகிறதுக்கு டைம் இல்லைன்னா பார்த்தீங்களேன். அப்போ எப்படி உங்கள் மனசில் ஓகே நான் என்னோட கல்யாணத்துக்கு நான் இப்படி தான் காட்டுறேன் அப்படிலாம் இருந்தது இல்லையா? இல்லை, இட் வாஸ் ஆல் ஸோ ஷார்ட் அண்ட் சடன். எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன். ஏன்னா எம்ஜிஆர் நம்ம புரட்சி தலைவர் தான் வந்து பண்ண போகிறாங்க, சிவாஜி சார் வர போகிறாங்க, அதெல்லாம் இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் கரெக்டாக நடக்கணுமேனு அந்த ஒரு பயத்திலே இருந்தது. ஸோ காஸ்டியூம்லலாம் அன்றைக்கி இன்ஃபேக்ட் கான்சன்ட்ரேஷனே போகல. மேரேஜ் இதுலேயே விச் வாஸ் சாரி தட் யூ லவ்ட் ஸோ மச், கட்டி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு நல்லா இருக்கேனும் ஃபீல்? இல்லை, ஆக்சுவலி ஆல் த சாரீஸ் வர் வெரி நைஸ். ரொம்ப ரிச் சாரீஸ். ஆனால் இட்ஸ் நாட் டோட்டலி அன்லைக் மீ. நான் அவ்வளோ ஹெவி சாரீஸே கட்ட மாட்டேன். இந்த மாதிரி சாரீ நான் இன்ஃபேக்ட் அந்த என்னோடய வெட்டிங் டேக்கு அப்புறம் நான் இன்னும் கட்டவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன், பத்திரமா வச்சுருக்கேன். ஆமாம், இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். பட் நான் கட்டவே ஐ டோன்ட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளோ கிராண்டாக நான் வந்து சாதாரணமாக கட்டவே மாட்டேன் நான். ஸோ அன்றைக்கி வந்து ஐ டென்ட் ஹேவ் அ சாய்ஸ். நம்ம வந்து பிரைடாக இருக்கும்போது நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி கட்டிக்கிட்டேன். அது கூட நீங்கள் பாருங்கள் எப்படி ஒரு பிரைடாக ப்ளீட்டெல்லாம் பண்ணி அழகாக எல்லாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக கட்டியிருக்கேன்னா நெத்தியில் ஒரு தின்னூறு இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சார் போட்டார், நீ இப்போ மேக்கப் ஷூட்டிங் நினச்சிட்டு மேக்கப் எல்லாம் போட்டு வந்துடாது. ஸோ மேரேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொட்டு தின்னூறு அப்படி தான் இருக்கும். பட் நம்ப முடியல மேம், சாரி நீங்கள் செலக்ட் பண்ணலங்கிறது. அடுத்த ஃபோட்டோ உங்களோட நான் ஜென்ரலாக பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்களா? நாட் ஓன்லி சாரீஸ் பட் வித் ஆல் த ட்ரெஸ்ஸஸ் தட் யூ வேர். அதில் எனக்கு முக்கியமாக இந்த சாரீ ஃபீல் ஆச்சு. ஓ, இதுவா? ஷான்ஸோட பர்த்டேக்கு. எஸ், இது ஆக்சுவலாக ஒரு நைஸ் சாஃப்ட் சில்க் தான். அது பியோர் சில்க். அந்த பியோர் சில்க் சாரீஸ்னு முந்தி கிடைக்கும் தெரியுமா? காஞ்சிபுரம் பட்டு இல்லாமல் பியோர் சில்க் சாரீஸ்னு, ஐ திங்க் மைசூர் பேஸ்ட் சாரீஸ்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பியோர் சில்க் சாரீஸ்னு வரும். ஸோ அப்போ வந்து நான் இன்ஃபேக்ட் அப்போல்லாம் நான் ட்ரெஸ்ஸஸே போட மாட்டேன். கல்யாணம் ஆன புதுசில் டெய்லி சாரீஸ் மட்டும் தான். டெய்லி காலையில் ஒரு சாரீ, சாயங்காலம் ஒரு சாரீ, இதே வேலையாக தான் இருக்கும் எனக்கு. வேறு ஒன்றும் பெருசாக வேலை இருக்காது. அதனால் சாரீ கட்டிட்டு ஒரு ரெடி ஆகிட்டு உட்காருவேன், அவ்வளோதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி டைமில் இது எடுத்த சாரீஸ். எனக்கு நிறைய சாரீஸ் சார் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அப்புறம் நானும் சில டைம் போய் வாங்கிட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் வந்த சாரீஸ் தான் இதெல்லாம். ஓகே, அப்போ இது சாரோட செலெக்ஷனா மேம்?
எஸ் ஓகே ஹவ் இஸ் ஹிஸ் செலெக்ஷன் சொல்லுங்க. ஆக்சுவலாக பார்க்க போனால் ஹிஸ் செலெக்ஷன் இஸ் வெரி குட். நான் நினச்சேன் அவருக்கு வந்து சாரீஸ்லாம் செலக்டே பண்ண தெரியாது தான் சொல்லிட்டே இருப்பாரு. ஆனால் அவர் எப்போ வாங்கிட்டு வந்தாலும் அந்த சாரி வில் பி ரியலி யூனிக் அண்ட் நைஸ். ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் சாரி அவர் கொடுத்தது உங்களுக்கு? நிறைய சாரீஸ் எனக்கு அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ அது எந்த ஷூட்டிங் எங்கேயா போனாலும் ஒரு ஹாஃப் டே டைம் கிடைச்சாலும் போய் சாரீஸ் தான் வாங்கிட்டு வருவார். இப்போ வந்து சாரீஸ் வாங்குறதில்ல, ட்ரெஸ்ஸஸாக வாங்கிட்டு வருவார். ஐ திங்க் வி ஆர் ஆல் கெட்டிங் யங்கர் ஆஸ் வி ஏஜ். ஸோ இப்போ வயசாக கொஞ்சம் எல்லாம் குறையிற மாதிரி இருக்கு. எங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு எல்லாமே. இப்போ வந்து பிகாஸ் ஹி நோஸ் தட் ஐ எம் கம்ஃபர்டபிள் வேரிங் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி. முந்தியெல்லாம் போட மாட்டேன் நான் கல்யாணம் புதுசில். ஐ தாட் அவருக்கு வந்து நான் சாரீ கட்டினா தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் நான் வந்து டெய்லி சாரீஸ் மட்டும் தான் கட்டிட்டு இருந்தேன். ஃபியூ மந்த்ஸில் ஐ திங்க் மேபி 1 or 2 years. அதுக்கப்புறம் தான் கேட்டார், நீ என்னாச்சு முந்தியெல்லாம் இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வச்சிருந்தியே, நீ இப்போல்லாம் உனக்கு பிடிக்கிறது இல்லையா அது போடுறதுக்கு? அது போட்ட பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னாரு. அடுத்த நாள் என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வெளியில வந்துச்சு. சூப்பர் மேம், bring it out மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உங்களோட இந்த சாரீஸ் நீங்க சொல்றீங்க இல்லையா, அண்ட் இப்போ இருக்கிற சாரீஸ்ல கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு சார் என்ன சொல்லியிருக்காரு? உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் சேஞ்ச் ஆனதுல அவரோட பங்கு எப்படி இருக்கு? இல்ல இப்பெல்லாம் ஒன்றும் சொல்றது இல்லை. அவருக்கு வந்து நான் எது பண்ணாலும் வேற வழி என்ன அப்படின்னு இருந்திருப்பாரு. ஆனால் முந்திலாம் வந்து அவருக்கு எப்பவுமே இந்த ஆஃப் ஒயிட்ஸு, எல்லோஸு அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட பீரோவில் இட் வாஸ் ஆல் ஃபில்ட் வித் ஆஃப் ஒயிட்ஸ் அண்ட் எல்லோஸ். எனக்கே புரியல. அப்புறம் நான் சொன்னேன், வேற மை ஃபேவரட் கலர்ஸ். எனக்கு இது பிங்க்கு, ரெட் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிங்க் இஸ் மை ஃபேவரட் கலர். ஸோ நிறைய பிங்க்ஸ் வச்சுருப்பேன் நான். எங்கே போச்சு ஒரு பிங்க் சாரியும் காணும், எல்லாம் ஆஃப் ஒயிட்ஸ் அண்ட் எல்லோஸ் அண்ட் க்ரீம்ஸாகவே இருக்குது அப்படின்னு. அப்புறம் பேஜ் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப மியூட்டட் ஷேட்ஸாகவே இருக்கும். அப்புறம் இந்த ப்ளூ கூட நீங்கள் பாருங்கள், இட்ஸ் வெரி மியூட்டட் ப்ளூ. அந்த மாதிரி தான் இருக்கும். அவருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப சோபராக சட்டிலாக தான் பிடிக்கும் அது. ஆனால் நல்ல ஜரிகை இருக்கணும், ஆனால் சாரி ஷுட் பி சோபர் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா வருஷம் போகல ஸ்டார்ட் கெட்டிங் த அப்பர் ஹேண்டில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பிடிச்ச மாதிரி சாரீ சேர ஆரம்பிச்சது. ஸோ நவ் அவர் எதுவுமே சொல்கிறதில்ல. இதுக்கும் கொஞ்சம் நாளைக்கு கொடுத்துட்டு நல்லா இருக்கே சாரின்னு சொல்லிவிடுவார், ஏதாவது தப்பாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் அவர் எடுத்து கொடுத்த கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்கும்போது இப்போ அந்த மாதிரி அந்த பேஸ்டல் கலர்ஸ், பேஜ் கலர்ஸ்லாம் இப்போ அப்படிதான் எடுத்து கொடுக்குறாரு. இப்போ அப்படிதான் எடுத்து கொடுக்குறாரு. ஆமாம், இப்போ ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு ஆஃப் ஒயிட்டில் ஆனால் பியூட்டிஃபுல் சாரி ஜார்ஜெட்டில் வந்து ஃபுல்லி ஒர்க் சாரிங்க. ஒரு ஃபுல்லாக அந்த சிக்கன் ஒர்க் சாரி மாதிரி ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது வாங்கி கொடுத்தாரு எனக்கு. ஸோ இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அப்படி ஆஃப் ஒயிட் அண்ட் பேஜ் தான் வாங்கி கொடுப்பாரு. பட் தென் அவர் அன்னைக்கு அந்த ட்ரெண்ட் செட்டர் மாதிரி இப்போ அந்த கலர்லாம் ரொம்ப லைக் அந்த சமயத்தில் லைக் ஆல்மோஸ்ட் 20-30 இயர்ஸ் பேக் பிரைட் கலர்ஸாக தானே எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க. அவர் எப்பவுமே மியூட்டட் ஷேட்ஸ் தான். அவருக்கு அன்னைக்கே ட்ரெண்ட் தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஷாப்பிங்னு நீங்கள் ஜென்ரலாக போகும்போது எப்படி போவீங்க? ஹவ் வில் யுவர் மைண்ட் செட் பி? அப்படின்னு இல்லைங்க. ஐ டோன்ட் ஃபிக்ஸ் எனி திங். நான் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போக மாட்டேன். எனக்கு என்ன எதாவது பிடிச்சதுன்னா நான் வாங்குவேன். இட்ஸ் நாட் கம்பல்ஷன். நான் போய் வாங்கி தான் ஆகணும்னு ஒரு என்றைக்கும் கம்பல்ஷனோட போக மாட்டேன். நான் எதாவது பிடிச்சதுன்னா நான் எடுப்பேன். நான் அவ்வளோதான் தவிர இன்றைக்கும் அப்படி தான். அண்ட் இப்போலாம் வந்து நான் அவ்வளோவா போய், ஏன்னா எனக்கு ஓவர் ஆயிடுச்சு இப்போ கலெக்ஷன். அதனால நான் வந்து பெருசாக போய் வாங்குறது கிடையாது சாரீஸ். ஏன்னா இப்போ நானே சாரீஸ் நிறைய பண்ணுறதுனால நிறைய சாரீஸ் நான் க்ரியேட் பண்ண சாரீஸே இருக்கும். ஃபேப்ரிக்காக வாங்கி அதுலேருந்து சாரீ க்ரியேட் பண்ணுவேன். இப்போல்லாம் நான் வந்து அது மாதிரி நிறைய பண்ணுறேன் நான். ஸோ இப்போ போய் ரொம்ப நேரம் பார்த்து அந்த மாதிரி எடுக்கிற டைப் இல்லை பார்த்தோன்னு எடுத்துகிட்டு வர மாதிரி அப்படியே டிபெண்ட்ஸ். இன்னும் சில டைம் ஏதாவது கேட்ச் பண்ணிச்சுன்னா டக்குன்னு எடுத்துடுவேன். சில டைம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு 2-3 சாரி பிடிச்சிருந்தா தான் ஒரு டைலமா வந்துடும். ஐயோ எதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யாரும் இல்லைன்னா 2மே எடுத்துகிட்டு வந்துடுவேன். இல்லைன்னா ஒரு ஒப்பீனியன் கேட்டு வருவேன் நான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷாப்பிங்கில் நடத்திடலாம் மேம். நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஃபிலிம்ஃபேர் அவார்டு இது. எஸ், அதில் நீங்கள் ஒரு அழகாக ஒரு பேஸ்டல் பிங்க் மாதிரி ஒரு ஷேட். ஆமாம், இட்ஸ் an off white. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் மேம் அந்த சாரி. அந்த வருஷம் ஐ ஹேட் காட் a double filmfare award. தமிழுக்கும் கிடைச்சது, மலையாளத்துக்கும் கிடைச்சது. வெயிட் தாங்காம தான் இப்படி கீழே பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் பாருங்க. முந்திலாம் இந்த filmfare award ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு. அது முந்திலாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது ஒரு கையில் பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். 2 வேற கையில் கொடுத்துட்டு என்னால் முடியல, எப்படி கீழே பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான். அந்த சாரி பற்றி சொல்லுங்க மேம். நீங்கள் ஒரு அவார்டுக்கு போகும்போது இப்படி தான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஐடியா? ஆமாம், அதான் இப்போ இந்த மாதிரி ஃபிலிம்ஃபேர் அந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்னால் யூஸ்வலி எனக்கு நான் காஞ்சிபுரம் அந்த மாதிரி ஹெவி அந்த மாதிரி சில்க் சாரீஸ், ட்ரெடிஷ்னல் சாரீஸ் கட்டிட்டு போக மாட்டேன். ஸோ அங்கே போகும்போது கொஞ்சம் மாடர்னாக ஏதாவது ஒரு சாரீ கட்டணும் அப்படின்னு ஆசை. அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸில் அது ஒரு மாதிரி ஃபியூ கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அந்த மாதிரி தான். ஐ திங்க் அது வந்து ஒன் சைட் பிங்க், ஒன் சைட் க்ரீம், ஒரு மாதிரி கோல்டன் க்ரீம் மாதிரி இருக்கும் அந்த சாரீ. ஓகே, இன்னும் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சாரி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு மேம். அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைக் இந்த மாதிரி கலர்ஸ் தான் இப்போ ட்ரெண்ட் ஆகுது. பட் அந்த டைமில் இதில் இந்த சாரியில் என்னென்ன 2 சைடும் கட்டலாம்.
ஓ ஒன் சைடு கட்டினா நல்ல ஒரு மாதிரி கோல்டன் க்ரீம் மாதிரி இருக்கும், அது நல்ல ஒரு ஷைனிங்கோட ஐ மீன் நல்ல ஒரு ஷீன் இருக்கும் சாரியில். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு லோட்டஸ் பிங்காக இருக்கும், அது ரொம்ப எப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் அதுக்கு என்ன பண்ணுவேன்னா ஆஃப் ஒயிட் சாரி போட்டு பிங்க் ப்ளவுஸ் போடுவேன், பிங்க் சைட் போடும்போது ஆஃப் ஒயிட் ப்ளவுஸ் போடுவேன். எங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க மேம், ஞாபகம் இருக்கா? இதுவா பாம்பேல? இங்க இல்ல, இங்கேயே இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் இதே மருமக. ஆமா, கீகி கூட உங்களோட உங்களோட பாண்டும் நமக்கு தெரியும். ஸோ அந்த ஷாப்பிங்னு வரும்போது நீங்க 2 பேரும் எப்படி இருப்பீங்க? சாரின்னு சொல்லும்போது நீங்க அவங்களுக்கு கொடுத்த சாரி, அவங்க உங்களுக்கு. இது ஆக்சுவலி எனக்கு கிஃப்டா வந்த சாரி இது. ஓகே. கீகி கட்டிட்டு இருக்கிறது கட்டுங்க. ஐ திங்க் இட்ஸ் மை சாரி. ஆமா, ஐ திங்க் இட்ஸ் மை சாரி. ஆமா, நான் கட்டியிருக்கிறது யாரோ கிஃப்டா கொடுத்தது சாரி. ஸோ அன்னைக்கு ஐ திங்க் தீபாவளியா இல்லை, தீபாவளி டைம் தான் நினைக்கிறேன். ஸோ வேற எதுவும் ரெடி பண்ண முடியல அன்றைக்கி, எங்கிட்ட இருந்த சாரி இது, சரின்னு அதை கட்டிக்கிட்டு வந்துட்டு. எப்படி மேம் மாமியார் மருமகளோட ஷாப்பிங் எப்படி இருக்கும்? ட்ரெஸ் எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்கும்? இது நிறைய ட்ரெஸ் இப்போல்லாம் நான் வந்து நிறைய சஜஷன் கீக்கி கிட்ட தான் கேட்பேன். ஏன்னா ட்ரெண்டில் அவங்க தானே இங்கே இருக்காங்க, நம்ம ட்ரெண்டு ரொம்ப பேக்காக போயிடக்கூடாது சொல்லி நிறைய சஜஷன்ஸ் ஜுவல்லரிக்கு, காஸ்டியூம்ஸ்க்கு எல்லாமே அவள்கிட்ட கேட்டுப்பேன். அவ்வளோ நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பான். நான் ஏதாவது ஒன்று பண்ணுறது கொஞ்சம் சரியில்லைன்னா, அம்மா இந்த மாதிரி போடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி ஷி இஸ் வெரி கன்சர்ன். நான் கரெக்டாக ஐ ஷுட் பி ப்ரெசென்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஷி இஸ் வெரி கன்சர்ன். ஏன்னா அவங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்க அழகாக ட்ரெஸ் பண்ணிப்பாங்க.